இப்போ இன்றைக்கு இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறத இன்னொரு ஒரு வருஷத்துக்கு பிறகு நீங்கள் திரும்பவும் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அது பெரும்பாலும் இங்கே நடந்திருக்கலாம். ஏன்னு சொன்னால் 1-2 கிடையாது, மொத்தம் 5000 டாக்டர்ஸ் இலங்கையில் இருக்கிற மொத்த வைத்தியர்களில் 4ல் ஒரு பகுதியான வைத்தியர்கள் இலங்கையை விட்டு வெளியே போகிறார்கள். இலங்கையினுடைய மருத்துவத்துறை ஒரு மிகப்பெரிய பேரிடிக்குள்ளே உள்ளே போகுது. சீனாவினுடைய டாக்டர்ஸ் இலங்கைக்குள்ளே வந்து இலங்கையில் இருக்கிற மக்களுக்கு வைத்தியம் செய்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதா? கொழும்புல இருந்து யாழ்ப்பாணம் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா வைத்தியசாலைகளையுமே சீனாவினுடைய டாக்டர்ஸ் இருந்தால் எப்படி இருக்கும்னு சொல்லி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏன் நான் அதை சொல்கிறேன்னு சொன்னால், இந்த வீடியோட கடைசியில் அதுக்கான ஒரு ஆதாரத்தோட, இது நடக்குமா இல்லையான்றதுக்கான ஒரு ஆதாரத்தோட இதை முழுமையாக சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஒரு மிகப்பெரிய சிக்கலில் இலங்கையினுடைய வைத்தியத்துறை உள்ளே போய்கொண்டிருக்குது. இதை இப்போவே இலங்கையினுடைய அரசாங்கம் நினைச்சா நிறுத்த முடியும். அதுக்கான ஒரு காரணம் இருக்குது. இது எல்லாத்துக்குமான முழுமையான விளக்கத்தை என்னன்றதை முதல்ல இருந்து நான் சொல்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் VK கரிகாலன். அதுக்கு முதல் எங்களோட சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஓல்டு ஆப்ஷன் வச்சுக்கொள்ளுங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற எல்லா விதமான இன்ஃபார்மேட்டிவான அப்டேட்ஸும் தொடர்ந்து உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். அதே மாதிரி யாராவது நான் பர்சனலாக ஃபாலோ பண்ணணும்னு வச்சிங்கன்னு சொன்னால் இன்ஸ்டாகிராமில் போய் VK கரிகாலன் சர்ச் பண்ணிங்க சொன்னால் ப்ரொஃபைல் வரும். அங்கே மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க. வீடியோவை லைக் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க. அதே மாதிரி வீடியோட கடைசியில் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்ருங்க. 2022ஆம் ஆண்டுக்கு பிறகு இப்போ வரைக்குமே எங்களோட நாட்டுக்குள்ள இந்த மருத்துவத்துறைன்றது ஒரு மிகப்பெரிய சிக்கலில் தான் தொடர்ந்துமே போய்கொண்டிருக்குது. என்னென்னு சொன்னால் எல்லாருக்குமே தெரியும், 2022ஆம் ஆண்டில் இலங்கைக்குள்ளே ஏற்பட்ட அந்த பொருளாதார நெருக்கடியால் எல்லா பக்கத்துலேயுமே நாங்கள் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டனாங்க. அதுக்குள்ள இப்போ வரைக்கும் தொடர் பிரச்சனையாக போய்கொண்டிருக்கிற ஒரு முக்கியமான பகுதி தான் இந்த சுகாதாரத்துறைன்றது. ஏன் இந்த வருஷம் 2024ஆம் ஆண்டில் கூட இலங்கைக்கு உலக வங்கி வந்து $150 மில்லியன் மருந்து பொருட்களை வாங்குறதுக்காக மட்டுமே வழங்கியிருக்குது. இப்போ வரைக்குமே வேறு நாடுகள்கிட்டையும் இல்லாட்டி வேறு சர்வதேச அமைப்புகள்கிட்டையும் நாங்கள் கடனாக இந்த மருத்துவத்துறையை மேம்படுத்துறதுக்காக காசை வந்து தொடர்ந்துமே வாங்கி கொண்டுக்கிறோம். அதனால தான் இலங்கைக்குள்ளே நடத்தக்கூடிய இந்த டாக்டர்ஸ் செய்யக்கூடிய ஆர்ப்பாட்டங்கள், சம்பள பிரச்சனைக்காக, அதே மாதிரி தாதியர்கள் செய்யக்கூடிய ஆர்ப்பாட்டங்களுக்கு வந்து அரசாங்கத்தால் சரியான சம்பளத்தை வழங்க முடியாமல் இருந்துட்டு இருக்குது. அது எல்லாருக்குமே தெரியும். இப்போ இங்கே போய்கொண்டிருக்கிற மிகப்பெரிய சர்ச்சை தான் இந்த வைத்தியர்கள் தொடர்பான சர்ச்சை. அதுக்குள்ள டாக்டர்ஸ் மேலேயும் தப்பு இருக்குது, அதே மாதிரி இலங்கையுடைய அரசாங்கத்தின் மேலேயும் தப்பு இருக்குது. அவர்கள் செய்யக்கூடிய போராட்டங்களுக்கு வந்து சரியான ஒரு தீர்வை வந்து இப்போ வரைக்கும் அரசாங்கம் வழங்கலை. அதை வந்து அந்த பேச்சை வந்து கணக்கே எடுக்காத மாதிரி தான் அரசாங்கத்தினுடைய செயற்பாடுகள் போய்கொண்டிருக்கிறதாகவும் அவர்களால் தொடர்ந்துமே குற்றஞ்சாட்டப்பட்டு கொண்டிருக்குது. ஸோ இப்படிப்பட்ட சிச்சுவேஷனில் தான் இலங்கையினுடைய மருத்துவத்துறையினது வந்து இப்போ போய்கொண்டிருக்குது. இதுக்குள்ள இப்படியான இந்த சந்தர்ப்பங்கள் காரணமாக இலங்கைக்குள்ளே இருக்கக்கூடிய வைத்தியர்கள் இருக்கார்களானே, அவர்கள் வந்து நாட்டை விட்டு பெரும்பாலும் இப்போ வெளியேறி போய்கொண்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 2023ஆம் ஆண்டு இலங்கையினுடைய சுகாதார அமைச்சினுடைய அறிக்கையின்படி இலங்கைக்குள்ள 20,000 வைத்தியர்கள் இருக்கிறதா சொல்லப்பட்டிருந்தது. இதுவே ஒரு குறைவான ஒரு தொகை தான். அதை ஏன்னதையும் சொல்கிறேன். இந்த 20,000 பேரில் 5,000 பேர் இப்போ நாட்டை விட்டு வெளியே போகிறதுக்கு தயாராக இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. அதுவும் ஏற்கனவே போனவர்கள் வந்து எப்படி போயிருக்கிறார்கள்னு சொன்னால், ஒன்று நீண்ட நாள் விடுமுறை என்ற பேரில் வந்து சில டாக்டர்ஸ் வந்து போயிருக்கிறார்கள். சில பேர் மொத்தமாக அந்த வேலையை ரிசைன் பண்ணிட்டு வேறு நாடுகளுக்கு போயிருக்கிறார்கள். வெளிநாடுகளில் போய் அங்கே படித்து அந்த நாட்டிலே வேலை செய்யக்கூடிய மாதிரியான சந்தர்ப்பங்களை உருவாக்கி அந்த நாடுகளுக்கு போய் பணி செய்யறதுக்காக இலங்கையினுடைய வைத்தியர்கள் வந்து இப்போ வெளியேறி போய் கொண்டிருக்கிறார்கள். இப்போ ரீசெண்டாக இலங்கையினுடைய சுகாதார அமைச்சு வெளியிட்ட ஒரு அறிக்கையில் என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னால், ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் என்னன்னு சொன்னால், இந்த மாதிரி வெளியேறக்கூடிய வைத்தியர்களில் யூகேல பிரித்தானியாவில் போய் பணி செய்யறதுக்காக நடந்த ஒரு எக்ஸாமில் கிட்டத்தட்ட 3500 வைத்தியர்கள் வந்து அங்கே பங்கு பெற்றிருக்கிறார்கள். அதுக்குள்ள 750 வைத்தியர்கள் இலங்கையை சேர்ந்த வைத்தியர்கள்னு சொல்லியும், அதுக்குள்ள 550 பேர் அந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணி இப்போ யூகே போகிறதுக்கு தயாராக இருக்கிறதாகவும் அந்த அறிக்கையில் வந்து சொல்லப்படுகிறது. ஸோ ஜோதிச்சு பாருங்க, 750 பேரில் 550 பேர் பாஸ் பண்ணிட்டார்கள்னு சொன்னால், ஏற்கனவே போன வைத்தியர்களோட எண்ணிக்கையும் இப்போ மறுபடியும் அந்த எக்ஸாமை கண்டக்ட் பண்ண போகிற வைத்தியர்கள் எண்ணிக்கையும் எவ்வளவா இருக்கும்னு சொல்லி. ஸோ மோஸ்ட்டாக அந்த 5,000 பேர் இலங்கையினுடைய மொத்த 20,000 வைத்தியர்களில் 4ல் ஒரு பகுதியான வைத்தியர்கள் நாட்டை விட்டு வெளியேறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறதா அந்த அறிக்கைகளில் சொல்லப்படுகிறது. உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியுமென்று தெரியல, இலங்கைக்குள்ள கிட்டத்தட்ட 18 கேட்டகரிஸ், 18 வேறு வகைகள்
இருக்கிற வைத்தியர்கள் வந்து வைத்திய நிபுணர்கள், அதாவது இந்த ஸ்பெஷலிஸ்ட்னு சொல்வார்கள் தானே, சிறப்பு வைத்திய நிபுணர்கள், கார்டியாலஜிஸ்ட், அதே மாதிரி கண் சிகிச்சை நிபுணர்கள், புற்றுநோய் சிகிச்சை நிபுணர்கள் என்று சொல்லி தனித்தனி துறைகளுக்கு சிறப்பு வைத்திய நிபுணர்களாக கிட்டத்தட்ட 18 வேறு வேறு வகைகளுக்குள்ள இலங்கைக்குள்ள வைத்திய நிபுணர்கள் இருந்தார்கள். இப்போ அதுக்குள்ள முக்கியமான நிபுணர்கள் கூட நாட்டை விட்டு வெளியே போயிருக்கிறார்கள். நரம்பியல்ல மிக சிறப்பான நிபுணர்னு சொல்லி ஒருத்தர் இருந்தார், அவர் நாட்டை விட்டு வெளியேறி போனதா ஒரு செய்தியில் சொல்லப்படுது. அதே மாதிரி எலும்பு தொடர்பான பிரச்சனைகளுக்கான ஒரு சிறப்பு வைத்தியர் இருந்தவர், அவரும் நாட்டை விட்டு வெளியே போயிருக்கிறார். கண் சிகிச்சைகள், கருத்தரிப்பு தொடர்பான சிகிச்சைகள், குழந்தை சிகிச்சைகள்னு சொல்லி மிக முக்கியமாக கண்டிப்பாக நாட்டுக்குள்ளே இருக்க வேண்டிய அந்த ஒரு வைத்தியர் கூட, அதாவது ஸ்பெஷலிஸ்ட்னு சொல்லி சில இடங்களில் வந்து ஒரு வைத்தியர்களாக இருப்பார்கள், அவர்கள் கூட நாட்டை விட்டு இப்போ வெளியேறுகிறார்கள். இப்போ நிறைய பேருக்கு ஒரு கேள்வி வரலாம், என்னென்னு சொன்னால், இப்படி டாக்டர்ஸ் நாட்டை விட்டு வெளியே போகிறார்கள்னு சொன்னால் அவர்களை அரசாங்கம் தடுத்து நிறுத்தலாம் தானே? ஏன்னு சொன்னால் நீண்ட கால விடுமுறை சொல்லிட்டு போகிறார்கள், இல்லாட்டி அவர்கள் வைத்தியர்கள் தெரிஞ்சு தான் இங்கேருந்து விசாரித்து வந்து நாட்டை விட்டு வெளியே போகிறார்கள்னு சொன்னால் அது அரசாங்கம் தடுத்து நிறுத்தலாம் தானே என்ற ஒரு கேள்வி வந்தால் அதுக்கு அரசாங்கம் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், இல்லை எங்களால் தடுத்து நிறுத்த முடியாது. ஏன்னு சொன்னால் அந்த டாக்டர்ஸ் வந்து ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணியிருந்தானே, அந்த எக்ஸாம் எழுதும்போது இப்போ யூகேல இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டல்லையோ இல்லாட்டி ஏதோ ஒரு சம்திங் எக்ஸாம் வந்து நடக்கும்போது அந்த நாட்டினுடைய எக்ஸாமில் வந்து பாஸ் பண்ணினா அந்த நாடு தான் இவர்களுக்கு விசா கொடுத்து இவர்களை வந்து அங்கே வர வைக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது இலங்கையினுடைய அரசாங்கம் நினைச்சாலும் அவர்களை தடுக்க முடியாதுன்னு சொல்லித்தான் அரசாங்கத்தினுடைய தரப்புல இருந்து ஒரு விடயம் வந்து சொல்லப்படுது. ஸோ இதுக்குள்ளே வந்து இந்த 20,000 வைத்தியர்கள், இப்போ இருக்கிற கணக்கின்படி இந்த 20,000 வைத்தியர்கள் இருக்கிறார்களானே, அவர்கள் வந்து இலங்கையினுடைய அரசாங்கத்துக்கு ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் இலங்கையினுடைய 2024ஆம் ஆண்டு இந்த வருஷ மொத்த சனத்தொகையின்படி கிட்டத்தட்ட 21.95 மில்லியன் மக்கள் வந்து நாங்கள் இங்கே இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த 21.95 மில்லியன் மக்களுக்கு இந்த 20,000 வைத்தியர்களை சராசரியாக வச்சு பார்த்தா ஒரு டாக்டர் கிட்டத்தட்ட 1097 பேரை வந்து வைத்தியம் செய்ய வேண்டிய ஒரு தேவை இருக்குது. இது ஒரு மிகப்பெரிய சிக்கலான ஒரு விடயம். அதாவது உலக சுகாதார ஸ்தாபனத்தினுடைய அறிக்கையின்படி சராசரியாக இப்போ அமெரிக்கான்னு சொன்னால் அமெரிக்காவில் கிட்டத்தட்ட 2.6 வைத்தியர்கள் வந்து 1000 பேருக்கு சிகிச்சை அளிக்கக்கூடியதாகவும், யூகேல பிரித்தானியாவில் 2.8 வைத்தியர்கள் 1000 பேருக்கு சிகிச்சை அளிக்கக்கூடியதாகவும், ஜெர்மனியில் 4.3 வைத்தியர்கள் 1000 பேருக்கு சிகிச்சை அளிக்கக்கூடியதாகவும், அதாவது ஒரு வைத்தியர் 1000 பேருக்குன்ற கணக்கு வந்து ஒரு சிக்கலான கணக்காகவும், கடைசி 2 பேராவது 1000 பேருக்கு இருக்கணும்ன்றதான் உலகத்தினுடைய ஒரு கணக்கெடுப்பாக வந்து இருந்துட்டு இருக்குது. ஆனால் இலங்கைக்குள்ள 1097 பேருக்கு ஒரு வைத்தியர் கணக்கில் தான் இந்த 20,000 பேரும் இருக்கிறார்கள். அதுக்குள்ளேயும் 5000 பேர் வெளியில் போயிட்டா மிச்சம் 15,000 பேர் தான் இந்த எங்களோட மொத்த நாட்டினுடைய சனத்தொகைக்கும் வைத்தியர்களாக இருப்பார்கள். இது இந்தியாவை விட மிகப்பெரிய சவால். என்னென்னு சொன்னால் இந்தியாவில் வந்து கிட்டத்தட்ட ஒரு வைத்தியர் 834 மக்களை வந்து கவனிக்கக்கூடியதாக இருக்கிறதா ஒரு தரவில் வந்து சொல்லப்படுறது. ஸோ இதுதான் இந்த சராசரியாக பார்க்கக்கூடிய இந்த கணக்கு ஒரு மிகப்பெரிய சிக்கலாக இலங்கைக்கு இப்போ உருவாகி கொண்டிருக்குது. ஸோ இப்படிப்பட்ட சிச்சுவேஷனில் தான் இலங்கைக்குள்ளே இருக்கக்கூடிய மருத்துவர்கள் வந்து தொடர்ந்தும் நாட்டை விட்டு இப்போ வரைக்குமே வெளியேறி போய் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் இந்த பக்கத்தை எல்லாமே யோசிக்கிறார்களா? என்னென்னு சொன்னால் ஒரு டாக்டராக வரக்கூடியவர், ஒரு வைத்தியராக வரக்கூடியவரோ இல்லாட்டி ஒரு லோயரோ, இந்த மாதிரி முக்கியமான இடங்களில் இருக்கக்கூடிய இந்த தரப்பினர் வந்து தங்களினுடைய உயிரை பணயம் வச்சு செய்யக்கூடிய ஒரு முக்கியமான துறை தான் இந்த மருத்துவத்துறைன்றது. என்னென்னு சொன்னால் ஒரு டாக்டர் நாங்கள் போகிறோம்னு சொன்னால் அவரை வந்து ஒரு கடவுளாக நினச்சி தான் போகிறோம். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஒரு இடத்துல இருக்கக்கூடியவர்கள் அதை யோசிக்காமல் நாட்டை விட்டு வெளியேறி போகிறார்கள்னு சொன்னால் அது கண்டிப்பாக சுயநலம் தான். இதுக்குள்ளே இன்னொரு பக்கம் என்னென்னு சொன்னால் இவர்கள் சொல்லக்கூடிய காரணம், நாங்கள் ஏன் வெளியே போகிறோம்னு சொல்லி டாக்டர்ஸ் சொல்லக்கூடிய காரணம் என்னென்னு சொன்னால் எங்களுக்கு சம்பளம் காணாது. இலங்கையினுடைய அரசாங்கம் ஒவ்வொரு வைத்தியர்களுக்கும் அரசாங்கத்தால் வைத்தியர்களுக்கு வழங்கப்படுற சம்பளம் மட்டுமே எவ்வளவுன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 1,40,000 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் இருக்குது. இதை இப்போ ரீசெண்டாக இந்த டாக்டர் அர்ச்சுனா இருக்கார் தானே, அவரே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கிறார். சாதாரணமாக ஒரு டாக்டருக்கு வந்து 1,45,000 ரூபாய்க்கு கிட்ட ஒரு டாக்டருக்கு வந்து சம்பளம் வழங்கப்படுதுன்னு சொல்லி, அதையும் தாண்டி அவர்களினுடைய அனுபவத்தினுடைய அடிப்படையிலையும் அவர்களோட வயதுகளினுடைய அடிப்படையிலையும் சராசரியாக 77,500 ரூபாயிலிருந்து 3,56,000 ரூபாய் வரைக்கும் அரசாங்கத்தால் சம்பளம் வழங்கப்படுது. அவர்கள் தனியார் துறையில் போய் தனியார் வைத்தியசாலைகளில் போய் அங்கே சேவை செஞ்சு வழங்குற சம்பளம் எல்லாமே கிடையாது. அது எல்லாத்தையுமே தாண்டி ஹாஸ்பிட்டலில் ஒரு மாதத்துக்கு ஒரு டாக்டருக்கு கொடுக்கக்கூடிய சம்பளம் மட்டுமே 77,500 ரூபாயிலிருந்து 3,56,000 ரூபாய் வரைக்கும் இருக்கிறதா தரவுகளோடு சொல்லப்பட்டிருக்குது. ஸோ இது
பத்தாதா, இதை தாண்டி அவர்களுக்கான ஹவுசிங், அவர்களுக்கான வீடுகள், அந்த ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்திலே கொடுக்கக்கூடிய வீடுகள், அதே மாதிரி சில இடங்களில் வந்து டிரான்ஸ்போர்ட், அவர்களுக்கான போக்குவரத்து கொடுக்கப்படுது. இந்த மாதிரி ஒரு சில வசதிகள் வந்து செய்து கொடுக்கப்படுது. ஆனால் ஒரு டாக்டராக இருக்கும்போது தான் அவருக்கான செலவு எவ்வளவு இருக்குன்றது அவருக்கு தான் தெரியும். ஸோ அது வந்து காணுமா காணாதுன்றதும் ஒரு பக்கம் வந்து கண்டிப்பாக நாங்கள் யோசிக்கணும். ஆனாலும் அவர்களினுடைய அந்த பொறுப்புன்ற இடத்திலிருந்து அவர்கள் விலகிறார்களோன்ற ஒரு பக்கம் வந்து இந்த இடத்துல கண்டிப்பாக எல்லாருமே சிந்திக்க வேண்டிய ஒரு முக்கியமான பிரச்சனையாக இருந்துட்டு இருக்குது. ஓகே, இதுதான் இப்போ இலங்கைக்குள்ள டாக்டர்ஸினுடைய ஒரு பக்க பிரச்சனையாக வந்து நாட்டை விட்டு வெளியேறி போய் எங்களோட நாட்டுக்கு மிகப்பெரிய சவாலாக வந்து இது உருவாகி கொண்டிருக்குது. இதன் விளைவு இப்போ எப்படி இருக்க போகுதுன்னு சொன்னால், சிலவேளை இந்த டாக்டர்ஸ் வெளியேறி போகிறதால இந்த 20,000 டாக்டர்ஸ்லேருந்து 5,000 டாக்டர்ஸ் வெளியேறி போனால் கணக்கெடுப்பின்படி 5,000, ஆனால் அதையும் தாண்டி நாட்டை விட்டு வெளியேறி போகலாம். ஏன்னா மற்ற டாக்டர்ஸ் வந்து தாங்களும் அப்படி இருக்க போகிறது இல்லை தானே, பெரும்பாலான டாக்டர்ஸ் வந்து வெளியேறி போகிறதுக்கு தான் பார்ப்பார்கள். ஸோ அப்படி வெளியேறி போனால் சீனாவினுடைய டாக்டர்ஸ் இலங்கைக்குள்ளே வாரதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு கேட்டால், நான் ஒரு சில விடயங்களை வச்சு சொல்கிறேன், அதை வச்சுக்கொண்டு நீங்களே முடிவு பண்ணிக்கொள்ளுங்க. இலங்கையினுடைய பொருளாதாரம் இருக்குது தானே, இலங்கையினுடைய பொருளாதாரம் வீழ்ச்சி அடைஞ்ச நேரத்தில் இலங்கைக்குள்ளே சீனா உள்ளே வந்தது, இந்தியா உள்ளே வந்தது, அமெரிக்கா உள்ளே வந்தது, கரெக்டா? அதே மாதிரி இலங்கையினுடைய இன்வெஸ்ட்மெண்ட் முதலீடுகளுக்குள்ள சீனாவினுடைய முதலீடு இலங்கைக்குள்ளே இருக்குது, அமெரிக்காவினுடைய முதலீடு இலங்கைக்குள்ளே இருக்குது, இந்தியாவினுடைய முதலீடு இலங்கைக்குள்ளே இருக்குது. அதே மாதிரி வெஹிக்கிள்ஸ், வாகனங்களில் இலங்கைக்குள்ளே வாகன பிரச்சனை வந்த நேரத்தில் இப்போ சீனாவினுடைய வாகனங்களை இலங்கைக்குள்ளே கொண்டு வருது. முக்கியமாக எலக்ட்ரிக் வாகனங்கள் சீனாவிலேருந்து இங்கே இறக்குமதி செய்யப்பட போகிறதா ஒரு பக்கம் பேசப்பட்டு கொண்டிருக்குது. அதே மாதிரி கல்விக்கு சீனா உதவி செஞ்சுருக்குது. இந்த 4 வகைகளையும் வச்சு பார்க்கும்போது இந்த 4 வகைகளுக்குள்ளேயும் எப்படி சீனா உள்ளே வந்தேன்னு சொன்னால், இந்த 4 இடத்துலையுமே பிரச்சனை இருக்கும்போது, இன்வெஸ்ட்மெண்ட்டில் பிரச்சனை இருக்கும்போது, படிப்பில் பிரச்சனை இருக்கும்போது, வாகனங்களில் பிரச்சனை இருக்கும் போது தான் இங்கே உள்ளே வந்தது. அதே மாதிரி இப்போ மருத்துவத்துறையில் பிரச்சனை ஏற்பட்டிருக்குது. அந்த பிரச்சனையை நிவர்த்தி செய்கிறதுக்காக சில வேளைகளில் சீனா இலங்கைக்குள்ளே உள்ளே வரலாம். இதை வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக இது வந்து நாங்கள் யோசிக்க வேண்டிய ஒரு பக்கமாக தான் இருந்து கொண்டிருக்குது. ஸோ யோசிச்சு பாருங்கள், கொழும்பில் இருக்கிற ஹாஸ்பிட்டலில் இருந்து யாழ்ப்பாணத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டல் வரைக்கும் சீனாவினுடைய டாக்டர்ஸ், சைனாவில் இருக்கிற டாக்டர்ஸ் இங்கே வந்து பணி செஞ்சால் எப்படி இருக்கும்னு சொல்லி கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள். ஏன்னு சொன்னால் அந்த கவர்மெண்ட் வந்து காசு கொடுத்தே, சீனா காசு கொடுத்தே இலங்கைக்குள்ளே கொண்டு வந்து அவர்களை வைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அது நான் நடக்கும்னு சொல்ல வரையில், இல்லாட்டி குழப்பி சொல்கிறதுக்காக எதுக்குமே வந்து சொல்ல வரையில், சில வேளைகளில் நடக்கலாம்ன்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஏற்கனவே நடந்த சம்பவங்களை வச்சு பார்க்கும்போது சில வேளைகளில் இதுவும் நடக்கிறதுக்கான வாய்ப்பும் இலங்கைக்குள்ளே இருக்குது. ஸோ அதை தடுக்க வேண்டியது இலங்கையினுடைய அரசாங்கத்தினுடைய ஒரு முக்கியமான பிரச்சனை. மருத்துவத்துறைக்குள்ளேயும் சீனா உள்ளே வந்துட்டுன்னு சொன்னால், ஏற்கனவே கிட்டத்தட்ட மொத்தமாக இலங்கையினுடைய முக்கியமான துறைகளுக்குள்ளெல்லாம் சீனா இருக்குது. அதுலேயும் இந்த மருத்துவத்துறையிலையும் வெளிப்படையாக பரவலாக உள்ளே வந்துட்டுன்னு சொன்னால் அது மிகப்பெரிய சவாலாக தான் கண்டிப்பாக எங்கள் நாட்டுக்கு அமையும். ஸோ அது கட்டாயமாக தடுக்கப்பட வேண்டிய ஒரு விடயம்தான். ஏன்னா நாங்கள் வந்து அதுக்கு பிறகு சீன மொழியை படிக்க வேண்டிய தேவை ஏற்படும். அதுக்கு பிறகு நாங்கள் இருக்கிறோமா இல்லையான்றதே ஒரு கேள்விக்குறியாக வந்து மாறுறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருந்து கொண்டிருக்குது. ஸோ அதை சிந்தித்து இலங்கையுடைய அரசாங்கம் செயற்பட்டு இப்போவே அந்த வைத்தியர்களுக்கான சம்பள பிரச்சனையை தீர்க்கணும், இல்லாட்டி அவர்கள் நாட்டை விட்டு வெளியே போகிறத கண்டிப்பாக தடுக்கணும். ஸோ அதுதான் ஒரே ஒரு வழியாக இப்போ இந்த பிரச்சனையிலேருந்து தெளிவாகவே தெரியுது. இதுக்கு பிறகு முடிவு பண்ண வேண்டியது அரசாங்கம். அடுத்து இந்த சீனா வருமா வராதான்றது வெயிட் பண்ணி பார்க்க முடியும். நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இன்னொரு 1 வருஷத்துக்கு பிறகு இந்த வீடியோவை திரும்பவும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சில வேளை இல்லை பெரும்பாலும் இது நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம் நடக்குதுன்றதை. இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க, அது நடக்குதா இல்லையான்றது அடுத்த பக்கம். அதுக்கு முதல் இதுக்கான தீர்வு இல்லாட்டி இது நடக்குமா இல்லையான்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் ஒவ்வொருத்தரும் கட்டாயமாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவையும் கட்டாயமாக எல்லா இடத்துலையுமே ஷேர் பண்ணி விட்ருங்க. அடுத்ததாக இந்த மாதிரி என்ன விஷயத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதை பற்றின வீடியோஸையும் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுறேன். யாராவது நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்து கொடுத்தீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஒரு ஆப்ஷன் வச்சுக்கொள்ளுங்க. அப்போ நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பெருமதியான யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருந்துக்கு அப்படின்னு நான் நம்புகிறேன். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.